இன்று நாம் பார்க்க போகும் திருப்புகழ் மிகவும் ஆழமான பொருளை கொண்டது. இந்த திருப்புகழை ஏன் படிக்க வேண்டும்? இதன் சிறப்பு என்ன? இந்த கேள்விக்கான பதில்தான் இன்றைய காணொளி. பொதுவாக நாம் இறைவனிடம் என்ன கேட்கிறோம்? நல்ல வேலை வேண்டும், பணம் வேண்டும், வீடு வேண்டும், குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும், நோய் நீங்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைக்கிறோம். அவை அனைத்தும் நியாயமான வேண்டுதல்கள்தான். ஆனால் அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் கேட்டது இவற்றை விட உயர்ந்த வரம். முதலில் மதியால் வித்தகனாகி என்று கூறுகிறார். அதாவது எனக்கு நல்ல அறிவை கொடு என்று வேண்டுகிறார். வாழ்க்கையில் பணம் இருந்தாலும் சரியான அறிவு இல்லை என்றால் அந்த செல்வத்தையும் காப்பாற்ற முடியாது. நல்ல முடிவுகளை எடுக்கவும், உண்மையை அறியவும், தர்மத்தின் வழியில் நடக்கவும் அறிவு அவசியம். அடுத்து மனதால் உத்தமனாகி என்று கூறுகிறார். மனிதனின் மிகப்பெரிய போராட்டம் வெளியில் இல்லை, அவனுடைய மனதில்தான் இருக்கிறது. கோபம், பொறாமை, பேராசை, பயம், அகங்காரம் ஆகியவற்றை வென்ற மனமே உயர்ந்த மனம். அத்தகைய மனதை அருள வேண்டும் என்று முருகனை வேண்டுகிறார். அதன்பின் பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே என்று வேண்டுகிறார். இந்த வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? நான் யார்? இறைவனோடு என் தொடர்பு என்ன என்ற உயர்ந்த ஞானத்தை பெற இறையருள் தேவை. அதைத்தான் அருணகிரிநாதர் கேட்கிறார். இறுதியாக நிதியே, நித்தியமே, என் நினைவே, நற்பொருளே, கதியே என்று முருகப்பெருமானை அழைக்கிறார். இந்த உலகில் நாம் சேர்க்கும் செல்வம், புகழ், பதவி அனைத்தும் ஒரு நாள் நம்மை விட்டு விலகிவிடும். ஆனால் இறைவனின் அருள் மட்டுமே நித்தியமான செல்வம். அதனால்தான் நீயே என் செல்வம், நீயே என் நினைவு, நீயே என் வாழ்க்கையின் இலக்கு என்று முழு சரணாகதியுடன் பாடுகிறார். இந்த திருப்புகழை தினமும் பக்தியுடன் பாராயணம் செய்யும் போது மனதில் நல்ல எண்ணங்கள் வளரத் தொடங்கும். மன அமைதி கிடைக்கும், அறிவு தெளிவடையும், இறைவன் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். எந்த சூழ்நிலையிலும் மன உறுதியுடன் வாழும் ஆற்றல் உருவாகும். இதுவே இந்த திருப்புகழின் மிகப்பெரிய பயன். இந்த திருப்புகழ் என்னவென்பதை நாம் முழுவதுமாக பார்ப்போம். மதியால் வித்தகனாகி, மனதால் உத்தமனாகி, பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே, நிதியே, நித்தியமே, என் நினைவே, நற்பொருளாயோ, கதியே, சொற்பரவேலே, கருவூரிற் பெருமாளே. அன்பர்களே, இந்த திருப்புகழை வெறும் பாடலாக பார்க்காமல் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தினமும் சில நிமிடங்கள் இதை பக்தியுடன் ஓதுங்கள். முருகப்பெருமான் உங்கள் அறிவையும் மனதையும் வாழ்க்கை பாதையையும் நல்வழிப்படுத்துவார். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற திருப்புகழ் விளக்கங்களை தொடர்ந்து காண எங்கள் சேனலை ஆதரிக்க மறக்காதீர்கள். வெற்றிவேல் வீரவேல், அரோகரா. முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் என்றும் கிடைக்கட்டும்.